இத்தனோண்டு சிகரெட்டு ஒருத்த வாழ்க்கையவே சின்ன பணமாச்சுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட படத்தை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அண்டர் ரேட்டட் மூவி நம்பர் 4. இன்னைக்கு நம்ம திறமையில் பார்க்க போற படம் தீவண்டி. 2018 ஃபெலினி டிபின்றவரோட இயக்கத்தில் மலையாளத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பக்கா காமெடி என்டர்டைன்மெண்ட் படம் தான் இது. நம்ம படத்தோட ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போது விளையாடுத்தனமா சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது காலகட்டத்தில் போக ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் இருந்தது 2 சிகரெட் மாறுது. அந்த 2 சிகரெட் ஒரு கட்டத்தில் 20 சிகரெட்டா மாறுது. ஒரு டயத்தில் சிகரெட்டே இல்லாமல் அவரால் வாழ்க்கையே நடத்த முடியல. அந்த சிகரெட் பழக்கத்தினால தான் இருக்கிற ஊருக்குள்ளேயும் தன்னோட குடும்பத்துக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி நேரத்தில் தான் தன்னோட சின்ன வயசு காதலியே கல்யாணம் முடிக்கலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு உன்னை நான் கல்யாணம் முடிக்கணும்னா நீ அந்த சிகரெட் பழக்கத்தை விடணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் வைக்குது. ஸோ இதுக்கப்புறம் தன்னோட காதலிக்காண்டி அந்த சிகரெட் பழக்கத்தை அவர் விட்டாரா இல்லையா, இந்த திருமணம் நடந்துச்சா இல்லையா, அதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஸ்ட்ரென்த் ஸ்மோக்கிங்க்கு அகேன்ஸ்டான ஒரு படம் எடுக்கிறேன் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி படம் இருக்குல்ல, இது ஒரு பக்கா கமர்ஷியலா அந்த கதையை சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என் மனசுல தோன்ற விஷயம் தான் உங்க எல்லாத்துக்கும் தோணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, இந்த சமுதாயத்திலும் சரி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சரி இந்த சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறது எல்லாத்தையும் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கெட்ட பழக்கத்தை பண்றது எவ்வளவு பெரிய தப்போ அதை நார்மலைஸ் பண்றது அதை விட மிகப்பெரிய தப்பு. அது உங்களுக்கே ஒரு நாள் பேக் ஃபயர் ஆகும். இந்த படம் சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு, போய் பாருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் மூவிஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.